அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் திருச்செந்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு. பொதுக்கூட்டத்துடைய நோக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல குடமுழுக்கு தமிழ்ல நடத்தப்படணும். நீ சமஸ்கிருதத்துல ஒரு பக்கம் நடத்திக்க, தமிழுக்கு முழு உரிமை கொடுக்கணும். சமஸ்கிருதத்துக்கு எத்தனை பேர் உட்கார வைக்கிறியோ அத்தனை பேர் உட்காரணும். கோபுர கலசத்துல தமிழ் ஓதப்பட வேண்டும். யாக சாலையில் தமிழ் ஓதப்பட வேண்டும். கருவறையில் தமிழ் ஓதப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை முன் வச்சு அண்ணன் சீமான் ஒரு பெரிய அளவுல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு. இந்த கூட்டத்துக்கு அப்புறம் இந்த கூட்டத்திலேயே அண்ணன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, சும்மா கூட்டம் நடத்துறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன், நான் கடந்து போயிடுவேன் நீ சாதாரணமா நினைச்சிடாத. 7ஆம் தேதி நீ ஒருவேளை தமிழ்ல குடமுழுக்கு புறக்கணிக்கப்பட்டால் நான் 7ஆம் தேதி வந்துருவேன். எங்க திருச்செந்தூர் இறங்கிடுவேன். திருச்செந்தூர் கோயிலை என்னுடைய நாம் தமிழர் தம்பிமார்களுடன் முற்றுகையிடுவேன் அப்படின்னு சீமான் அறிவித்திருக்காரு. ஸோ இந்த அறிவிப்பை கேட்டு மிரண்டு போன திமுக என்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல இது டைலூட் பண்ணும். அதாவது இப்படி ஒரு இஷ்யூ இல்லை, நமக்கு தமிழை நடத்திடுவோம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொடுத்து பின்னாடி ஏமாத்துறது. அதாவது திமுகவுடைய திராவிடத்துடைய வழக்கமான தொழிலாளராக நம்ப வைத்து கழுத்தரித்தல் அப்படின்னு அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. அதை செயல்படுத்துறாங்க. எப்படின்னா, முதல்ல அந்த கோயில் நிர்வாகம் ஒரு அறிக்கை விடுது. இந்த மாதிரி நாங்க 64 ஓதுவார்களை வைப்போம், தமிழ்ல திருமுறை ஓத வைப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்க வைக்கிறாங்க. இந்த அறிக்கையை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 6:15 6:50 குடமுழுக்கு நடத்திடுவாங்க. அந்த குடமுழுக்கு எப்படி நடத்தப்படும், அது ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், தமிழ்ல நடத்தப்படும் சொல்லி இல்ல. மாறா என்ன சொல்றாங்கன்னா, 6:15 6:50 குடமுழுக்க நடத்திடுவாங்களாம். அதுக்கு அப்புறம் 7 மணில தமிழ் ஓதுவார்களை ஒரு ஓரமா திண்ணில உட்கார வச்சு சோறு போடுவாங்களா, அந்த மாதிரி ஓரமா உட்கார வச்சு நீ கத்திட்டு இருப்பான்ட்டு போயிடுவாங்களாம். சோ இதுதான் இந்த திராவிடம் இந்த 4 வருஷமா தொடர்ச்சியாக தமிழுக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டு. அதை தான் இந்த திருச்செந்தூர் குடமுழுக்குலையும் செய்ய போறாங்க அப்படிங்கிறது இந்த அறிவிப்பின் மூலம் நமக்கு தெளிவா புரியுது. ஆனா இந்த அறிவிப்பை ஏன் திராவிடம் முன்கூட்டியே வெளியிடுதுன்னா, இப்போ அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய ஊர்கள் இருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் இதுக்கு தயாராகிறாங்க. எப்படி அண்ணன் போய் அங்க இறங்கிடுவாரு, இவன் தமிழ்ல நடத்த மாட்டான், அண்ணன் போய் இறங்கிடுவாரு, பிரச்சனை இருக்குது, நம்ம ரெடி ஆயிடுவோம். அண்ணன் சொன்ன மாதிரி வண்டி இல்லையா எது இல்லையா, நீ கட்டிச்சோரை கட்டிட்டு கிளம்பி வந்துரு அப்படிங்கிற மனநிலைக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பல பேர் வந்துட்டாங்க. எங்க நாளைக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடக்கூடாது, அதனால முதல்ல அவங்க கிட்ட அப்படிலாம் நடக்காதுப்பா, நாங்க தமிழ்ல நடத்திடுவோம்னு அவங்களுடைய கோபத்தை அவர்களுடைய அந்த ஆக்ரோஷத்தை குறைக்கும் விதமாக இப்படி ஒரு அறிவிப்பு, நாங்க தமிழ்ல நடத்த போறோம் அப்படின்னு ஒரு பாசகம் காட்டுற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டு, அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அரசாங்கமே அறிவிக்கிச்சு அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். நம்பி கடைசி டைம்ல நம்மளை ஏமாத்தி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன் வச்சுதான் அரசாங்கம் இப்படி ஒரு விஷயத்த முன்னாடி அறிக்கையா வெளியிடுது. இந்த அறிக்கையை பார்த்தோன்னே சில ஊடகங்களும் தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு பெரிய போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. அதை பார்க்கிற தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழ் கட்சிக்காரர்களும் பொதுமக்களும் இப்ப பரவாயில்ல சீமான் சொன்னாரு, உடனே இப்ப ஸ்டாலின் தமிழ்ல குடமுழுக்குன்னு அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற செய்திய உலாவ விடுறாங்க, வெளியே கசிய விடுறாங்க. அப்போ தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழ் கட்சிகள் இது உண்மை நம்பி இந்த பிரச்சனைய விட்டு நகர்ந்து அடுத்ததுக்கு போயிடுவாங்க. கடைசியில வழக்கம் போல கோயில கிளைமேக்ஸ் எல்லாம் வழக்கம் போல தமிழ் ஓதுவாரெல்லாம் துரத்தி விட்டு ஒரு வாரமா சோத்த போட்டு துரத்தி விட்டுறலாம். வழக்கம் போல சமஸ்கிருதம் வச்சு பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வெளியில தமிழில் குடமுழுக்கு நடத்திட்டோம், 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பண்ணல, ராஜராஜ சோழனுக்கு நாங்க தான் எல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு கதை விடுறதுக்காக திமுக அந்த வேலை செய்யுது. அதனால தமிழர்கள், தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சியினர் இந்த போலியான கோயில் நிர்வாகத்துடைய அறிக்கையை பார்த்து யாரும் ஏமாந்துட வேணாம், எல்லாரும் தயாரா இருங்க. ஏன்னா இந்த திமுக இந்த திராவிடம் ஒருபோதும் தமிழை குடமுழுக்கு கொண்டு போவாது. அதனால அண்ணன் தயாரா இருப்பாரு, நாமளும் தயாரா இருக்குன்னு கேட்டுக்கிறேன். இன்னொன்னு திமுக ஒரு ரெக்வஸ்டா சொல்லிக்கிறோம், அண்ணன் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நீ செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அவர் மேலும் மேலும் வளர்ந்துட்டே போவார். இப்போ அவர் ஒரு விஜயலட்சுமியுடைய வழக்கை கொண்டு பாலியல் வழக்கில் சீமான் கைதுன்னு ஒரு செய்தியை போட்டு சீமானுடைய அவமானப்படுத்திடலாம், சீமானுடைய இமேஜை சரிச்சிடலாம் அப்படின்னு நீ நினைச்ச. ஆனா எனக்கு என்ன நடந்துச்சு, அண்ணன் வீட்டுல இருந்து கிளம்பி கோர்ட்டுக்கு வர வரலையும் முழுக்க லைவ போட்டு விடிய நள்ளிரவு 2 மணிக்கு 1:30 மணிக்கு அவர் மைக்கு பிடிச்சி 1 மணி நேரம் பேசுறாரு. அந்த 1 மணி நேரத்துல பல்லாயிரம் பேர் முழிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். அன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சு ஜகா வாங்கிடுச்சு திமுக அரசாங்கம். அதுபோல இந்த கோயில் தமிழ் குடமுழுக்க நீ தமிழ்ல நடத்தாம விட்ட அப்படின்னா எங்க அண்ணன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு. அவர் 1000 பேரால கோயில உக்காந்தாருன்னா அவரு தான் அன்னைக்கு முழுக்க தமிழ்நாடு முழுக்க அவரு தான் செய்தி. பாத்துக்க, கோயில் குடமுழுக்கு தமிழ்ல நடத்தி விட்டுரு.